மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் குரலோசை. ஒலிக்கிறது, கேட்போமா? அன்பார்ந்த நாகர்கோயில் FM 101 நேயர்களுக்கு கல்வியாளர் அருமனை கமலசெல்வராஜின் வணக்கங்கள். ஆபரேஷன் சிந்து வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் முறுக்கு மீசைக்காரன் சுப்பிரமணிய பாரதியின் பாடல் வரிகள்தான் ஞாபகத்திற்கு வருகிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்பதுதான் அவ்வரிகள். பாரத தேசம் என்றைக்கும் ஆன்மீகத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போன நாடு. ஒருபொழுதும் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கோ மக்களுக்கோ கடுகளவும் கிடையாது. இது நம்முடைய புராண இதிகாசங்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கும் வரலாறு. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய நாட்டிலிருந்த அப்பாவி மக்கள் தங்களுடைய விடுமுறை நாளில் மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் இருந்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சென்ற இடத்தில் பகல்காமில் வகித்து கோழைத்தனமான தாக்குதலை நடத்தி 26 இன்னுயிர்களை துணைவியர்களுடைய கண்முன்னாலேயே கசக்கி பிழிந்திருக்கிறது என்றால் அது கொடுமையிலும் கொடுமையான விஷயம். ஆனால் இதை பொறுத்து கொண்டு நாம் சும்மா இருக்க வேண்டுமா? இது கோழைத்தனம் அல்லவா என்பதை நினைத்து பெண்களுடைய செந்தூர பொட்டை அழிப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்களோ, அதே பெண்ணின இராணுவ அதிகாரிகளை வைத்தே பதிலடி கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக கருத வேண்டியிருக்கிறது. நம்முடைய நாடு ஒருபொழுதும் யாரையும் சீண்டி பார்த்ததில்லை. நம்மை தாக்க வருபவர்களை தாங்கி பிடித்து தோற்று ஓடக்கூடிய நாடும் இல்லை என்பதை பல முறை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். நம்முடைய தேசத்தை காப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்றிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த போர் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. நம்முடைய தேசத்தை காத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சலூட்டை நாம் சொல்லிக் கொள்ளுவோம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றேன். மகிழ்ச்சி. நேயர்கள் இதுவரை ஆபரேஷன் சிந்தூர் குமரி மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் குரலோசை கேட்டீர்கள்.